ரெஸ்பெக்டட் வீவர்ஸ், சவுதி அரேபியாவில் மக்காவுக்கு பக்கத்திலே, அதாவது அல் மஸ்ஜித் அல் ஹரத்துக்கு பக்கத்திலே நடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ப்ரொஜெக்ட் ஒன்றை பற்றி சவுதியில் இருக்கக்கூடிய ஒரு சிட்டிசன், ஒரு இன்ஜினியர் ஒருத்தர் ஒரு வீடியோ மூலியமா அது என்ன அப்படின்னு சொல்லி சில தகவல்கள் வந்து அந்த வீடியோவில் பதிவு செஞ்சு அப்லோட் பண்றதுக்கு அது உலக அளவில் வந்து பாப்புலராக வச்சு அந்த வீடியோ அதை பார்த்த உலக அளவில் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் சவுதி அரேபியாவை மிகவும் பயங்கரமா கண்டிச்சு எதிர்த்து காமெண்ட் செக்ஷன்ல அவங்களோட கருத்துக்களை பதிவு செஞ்சிருந்தாங்க. அந்த ப்ரொஜெக்ட் என்ன, அதுவும் மக்காவுக்கு பக்கத்துல, அதுவும் கிட்டத்தட்ட இருந்து சவுதி அரேபியா செஞ்சுட்டு வாழ்றது எல்லாமே இஸ்லாம் அப்படின்ற மார்க்கத்துக்கு விரோதமாவே விளங்குது. இப்ப மக்காவுக்கு பக்கத்திலே கை வச்சிருக்காங்கன்னு சொன்னா அது என்னது அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். வெல்கம் டு த குளோபல் டூரியன் யூடியூப் சேனல். சவுதி அரேபியாவில் மக்காவுக்கு பக்கத்தில் அப்படி என்னத்தான் செய்யறாங்கன்னு சவுதியை சார்ந்த இன்ஜினியர் அவரோட வீடியோவில் என்ன சொல்றாருன்னு ஃபர்ஸ்ட் நாங்க பார்ப்போம். قريبا في مكة المكرمة أكبر صالة سينما راح تقوم في مكة المكرمة قريب جامعة أم القرى، وأنت متجه على الهدى طريق الكر راح يكون هنا جميع الفعاليات أو البوليفارد العالمي في مكة المكرمة راح يقوم في هذا المكان. كما تشاهدون المشاريع أكثر من 75 شركة عالمية تقوم في هذا المشروع. أخوكم المتحدث عباد المطرفي من منطقة مكة المكرمة بالتحديد. அவர் சொல்ற மாதிரி மக்காவுக்கு பக்கத்துல தியேட்டர் கட்டுவாங்களா அப்படின்னு சில முஸ்லீம்கள் வந்து ஒரு குதிரமா வந்து பார்ப்பாங்க. இந்த மாதிரி வீடியோக்களை பார்த்தாலும் நம்ப மாட்டாங்க. எனக்கிட்ட இப்ப கேட்டீங்கன்னு சொன்னா இது உண்மைக்குமே இப்படி நடக்குது சாத்தியம் அப்படின்னு கேட்டா 100% வீதம் இவங்க செய்யறதுக்கான பிளான் ஒன்று இருக்கு, இவங்க செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனா அல்லாட ஒரு பிளான் ஒன்று வேறையா இருக்கு இல்லையா, அது ஒரு பக்கத்துல இருக்கும். இது எப்படி போனாலும் சவுதி அரசாங்கம் சொல்ற மாதிரி ஒட்டுமொத்தமா பப்ளிக் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட் மூலியமா சவுதியில் இருக்கக்கூடிய இந்த 7 அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அதாவது சவுதி என்டர்டெயின்மெண்ட் வெஞ்சர் அவங்க லீட் பண்ணக்கூடிய ஒரு மெகா ப்ரொஜெக்ட் பிளான் வந்து இந்த சவுதி முழுக்க என்டர்டெயின்மெண்ட் சென்டர்ஸ் மெகா அளவுல $1 பில்லியன் கணக்கில் செலவழிச்சு செய்யக்கூடிய ஒரு செயல் திட்டம். அதுல ஒரு முக்கியமான ஒரு அம்சம் தான் இந்த மக்காவுக்கு பக்கத்துல கட்டக்கூடிய இவர் சொல்ற ஸ்மார்ட் மக்கா அப்படின்னு சொல்லக்கூடியது. அந்த ஸ்மார்ட் மக்கான்னு சொன்னா அது ஒரு மிக முக்கியமான ஒரு பிசினஸ், ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் ஒரு வியூ பாயிண்ட்டை பார்க்கும்போது உலக அளவில் ஆட்கள் அதுக்கு வரணும், சல்லி சம்பாதிக்கணும் இப்படி நினைப்பாங்க இல்லையா. அப்படி ஆட்கள் அதை முக்கியமா கவர்ந்து வரதுக்கு ஒரு முக்கியமான ஒரு செயல் திட்டமா இவங்க என்ன யோசிச்சு வச்சிருக்காங்கன்னு கேட்டா, மிக ஒரு பிரம்மாண்ட அளவுல சினிமா தியேட்டர் கொண்டு வரது. சினிமா தியேட்டர்னு சொன்னா ஒரு தியேட்டர், அதுக்குள்ள பல ஸ்கிரீன் எல்லாம் வச்சிருப்பாங்க. அதுவும் யாரோட சேர்ந்து AMC, அதாவது அரப் முஸ்லீம் கம்யூனிட்டி அப்படின்லாம் நினைச்சிடாதீங்க. இவங்க எது செஞ்சாலும் அமெரிக்காவோட வந்து ஒரு கூட்டணி வந்து இருந்துகிட்டே இருக்கும். அது AMC அப்படின்னு கேட்டா என்னன்னு கேட்டா அமெரிக்கன் மல்டி சினிமா, அதாவது உலக அளவில் இருக்கக்கூடிய இந்த சினிமா துறையோட ஒரு செயின் நெட்வொர்க் தான் இந்த AMC அப்படின்னு சொல்றது. சவுதி அரேபியா முழுக்க இந்த மாதிரி என்டர்டைன்மெண்ட் சென்டர்ஸ், அதுல பல விளையாட்டுகள் இருக்குது. அதே மாதிரி இந்த மாதிரி சினிமா தியேட்டர் 50 to 100 சினிமா தியேட்டர் அவ்வளோ வந்து சவுதி அரேபியா. அந்த தியேட்டருக்குள்ள கிட்டத்தட்ட 500 to 600 ஸ்கிரீன்ஸ் வந்து இவங்க தயாரிக்கிறதுக்கு முயற்சி செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி விஷயங்களுக்கு 2023 இந்த 7 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நிறுவனம் பணம் வந்து ஒதுக்கி இருக்கு. எவ்வளவு பெரிய ஒரு தொகைன்னு கேட்டா கிட்டத்தட்ட அமெரிக்கன் டாலர் 2.5 பில்லியன், ஒரு மிகப்பெரிய தொகை வந்து ஒதுக்கி இருக்கு. இப்ப இந்த மக்காவில் வந்து செஞ்சு கொண்டிருக்கிறாங்க இல்லையா தியேட்டர், சினிமா தியேட்டர் ப்ராஜெக்ட், இதுக்கு மட்டுமே இவங்க எவ்வளவு ஒதுக்கி இருக்காங்கன்னு கேட்டா அமெரிக்கன் டாலரின் படி கிட்டத்தட்ட $350 மில்லியன் வந்து இவங்க ஒதுக்கி இருக்கிறாங்க. இது இருக்கக்கூடிய இடம், எக்ஸாக்ட்லி அந்த இடம் எங்கன்னு கேட்டா அந்த ஒரு ஆரம்பத்தில் வீடியோ சொல்றாரு இல்லையா, அல் ஹுரா யூனிவர்சிட்டி இது மக்காவில், அதுக்கு பக்கத்துல தான் வந்து அது கிட்ட தான் அந்த எக்ஸாக்ட்லி லொகேஷன். அது மட்டும் இல்லாம இந்த விஷயத்தை சினிமா தியேட்டர் இதெல்லாம் கன்ஸ்ட்ரக்டட் பண்ணப்படுது யாராலும் கேட்டா MBL என்று சொல்லக்கூடிய ஒரு நிறுவனம், அதாவது மாடர்ன் பில்டிங் லீடர்ஸ். இப்ப இதுக்காக இவங்க ஒதுக்கிக்கக்கூடிய இடம் சினிமா தியேட்டருக்கு மக்காவில் அது எவ்வளவு பெரிய இடம்னு சொன்னா கிட்டத்தட்ட 80,000 ஸ்கொயர் மீட்டர்ஸ் வந்து ஒதுக்கி இருக்கிறாங்க. இப்ப இதுல இவங்க வெப்சைட்ல இந்த விஷயத்த வந்து மென்ஷன் பண்ணும்போது அவங்க ஒரு ரெஸ்பெக்டடா கௌரவமா ஒரு விஷயத்த வந்து தெரிவிக்கிறாங்க. என்னன்னு கேட்டா, இந்த சினிமா தியேட்டரா இருக்கட்டும், இந்த பொழுதுபோக்கு அது இதெல்லாம் வந்து நாங்க செலவழிச்சு கட்டுறது இந்த ஆன்மீக சம்பந்தமான விஷயங்கள் மக்கள் நடக்கும் இல்லையா, இந்த ஹாஜில் வருவாங்க, மீனாவுக்கு போவாங்க, அவங்களுக்கு எல்லாம் எந்த டிஸ்டர்புமே வராது. ஏன்னு கேட்டா நாங்க இந்த மக்கா அப்படின்ற போர்டர்ல நாங்க அதை தாண்டி தான் இதெல்லாம் வந்து நாங்க கட்டுறோம். இப்ப இவங்க இப்படி சொல்றாங்க, ஏன்னு எனக்கு விளங்குது இல்லை. ஏன்னு கேட்டா இப்ப இது மக்கா அந்த போர்டு உள்ள கட்டினா தான் இது ஒரு மிகப்பெரிய அநியாயம், இல்லாட்டி இந்த போர்டரை தாண்டி கட்டினா பரவாயில்ல எல்லாம் மன்னிச்சு விட்டுரும் அப்படின்னு இவங்க எங்க சரி கண்டுபிடிச்சாங்களான்னு தெரியாது. ஏன்னு கேட்டா இவங்க இந்த சினிமா தியேட்டர் மூலியமா மக்காவுல காட்ட போற விஷயங்கள் என்னன்னு கேட்டா, இந்த ப்ராஃபெட் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1,24,000 நபிமார்கள் அனுப்பப்பட்டுச்சு. அங்க யாருமே ஒரு விஷயத்தை செஞ்சு முடிக்கல. அப்ப முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சு முடிச்சாங்க? அல்லாஹ் ஏன் இந்த சமுதாயத்தை மட்டும்
தேர்ந்தெடுக்கப்பட்ட சமுதாயங்களில் மிக சிறந்த சமுதாயமாக நீங்க இருக்கிறீங்கன்னு சொல்லி அல்லாஹ் குர்ஆன்ல அடையாளம் படுத்தினான். அப்படி தேர்வு அல்லாஹ் எங்களை பண்ற அளவுக்கு முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னதான் அப்படி சாதிச்சு காமிச்சாங்க? இதை பத்தி யாராவது சொல்லி கொடுப்பாங்களா? இதை பத்தி படம் எடுப்பாங்களா? இல்ல. சரி, முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு பிறகு அவங்களோட டைரக்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஆகிய குலஃபாய் ராஷிதீன்கள் அவங்களோட சுன்னத்தை முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடவாய் பற்களால் இறுக்கி பிடிக்குமாறு கட்டளை இட்டு செல்கிறேன் என்று முகமது நபி சொல்லிட்டு போனாங்களே, அந்த குலஃபாய் ராஷிதீன்களோட சுன்னத்துகள் கடவாய் பற்களால் நாங்க என்னதை தான் பிடிச்சிக்கிறணும் அப்படின்னு படம் எடுக்க போறாங்களா? இல்ல. சரி, அதை விடுங்களே. அதே மாதிரி முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வாழ்க்கையில வழி தவறாம இருக்கிறதுக்கு அஹ்லுல் பைத், என்னுடைய அஹ்லுல் பைத்களை வந்து நீங்க பற்றி பிடிங்க. எந்த அளவுக்கு அது சம்பந்தமா ஹதீஸ் இருக்குன்னு சொன்னா அவ்வளவு ஹதீஸ் இருக்கு. சரியா? அதுல மிக முக்கியமா எவ்வளவு குறிப்பா முகமது நபி சொல்லிட்டு போறாங்கன்னு பாருங்க. இந்த அஹ்லுல் பைத்தும் குர்ஆனும் கௌசர் தடாகம் வரைக்கும் ரெண்டும் ஒன்றிலிருந்து இன்னொன்று பிரியாது. இதை பற்றி பிடித்தவர்கள் வாழ்க்கையில் வழி தவற மாட்டார்கள். நாங்க அஹ்லுல் பைத்தை என்னதான் பற்றி பிடிச்சிருக்கிறோம். இது யாராவது இதெல்லாம் போய் ஹதீஸ்னு உலகத்துல யாருக்குமே சொல்ல இயலாது. ஏண்டா அஹ்லுல் பைத் சம்பந்தம் மட்டும் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளவு ஹதீஸ் சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாம், அதாவது அஹ்லுல் பைத்தை பற்றி பிடித்தவர்கள் நூஹ் அலைஹிஸ்ஸலாமோட கப்பல் இருந்ததுக்கு சமானம். அதே மாதிரி இந்த அஹ்லுல் பைத் சம்பந்தமான ஒன்று இல்ல ரெண்டு இல்ல அவ்வளவு வழிகாட்டுதல் இருக்கு முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட சஹீஹான ஹதீஸ்கள். இது ரிலேட்டடா நம்ம வந்து படம் எடுக்க போறாங்களா அப்படின்னு பார்த்தா நிச்சயமா இதெல்லாம் ஐடியாவே இல்லை. அங்க முழுக்க முழுக்க என்ன காட்ட போறான்னு கேட்டா, அவங்க மென்ஷன் பண்ற மாதிரி இந்த சினிமா தியேட்டர் போட்டதுக்கு ஒரு மிக முக்கியமான காரணம் இதா பாக்குறாங்கன்னு கேட்டா, இப்ப இந்த இந்தியாவில் இருக்கக்கூடியவங்களுக்கு தெரியும் அதிகமா வந்து இந்த சினிமா, இந்த மூவிஸ் அப்படி இப்படி பார்ப்பாங்க. இப்ப இந்த மாதிரி இந்தியர்கள் வந்து சவுதி அரேபியாவில் மிக அதிகமான அளவில் வந்து வேலை செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. இப்ப இந்த மாதிரி இந்தியாவில் இருக்கக்கூடியவங்களும் வந்து போயிட்டு படம் பார்ப்பாங்க. சோ அது மட்டும் இல்லாம இந்த இங்கிலீஷ் நாடுகளில் தயாரிக்கக்கூடிய படங்களும் வந்து தியேட்டர்களில் போகும். இந்த படங்கள் எல்லாம் எப்படி இருக்கும்? இஸ்லாம் அப்படின்ற, அதாவது முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த இடத்துல நின்று இந்த பெண்களுக்கு சம உரிமை சொசைட்டில வாங்கி கொடுத்து அதை மக்கள் கையில பொறுப்பு கொடுத்துட்டு போனாங்களோ, எந்த முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்களுக்கு சொத்து உரிமை வந்து கொடுத்துட்டு போனாங்களோ, இந்த பெண்களை வந்து இந்த ஆண்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய கயவர்கள், அந்த பெண்களை வந்து போதைப் பொருளா யோசிக்கக்கூடிய இந்த மாதிரி மனிதர்கள் எல்லா காலகட்டத்திலும் இருப்பாங்க இல்லையா, இன்றைக்கும் இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு இங்க எடுக்கப்படுற சினிமா தியேட்டருங்கள், இந்த சினிமாக்கள்ல இந்த பெண்களை வந்து இப்ப சில மூவிகள்ல இருக்கு பார்க்கக்கூடிய மனிதர்களுக்கு நல்ல மெசேஜ் வந்து கொடுப்பாங்க. ஆனாலும் அந்த மக்களை வந்து கவர்றதுக்காக அந்த மூவிகள்ல, அந்த திரைப்படத்துங்கள்ல சில பாட்டுகள் இருக்கும். அந்த பாட்டுல இந்த பெண்கள் எப்படின்னு கேட்டா அரைக்குறை ஆடையுடன் ஏதோ ஒரு கவர்ச்சி காமிச்சு அந்த ஆட்களை வந்து ஈர்க்கிறதுக்கான சில சூழ்ச்சிகளை வந்து யூஸ் பண்ணுவாங்க இந்த பெண்களை வச்சு. அதாவது பெண்களை அரைக்குறை ஆடையுடன் வந்து ஆடுறதுக்கு வச்சு ஒரு கேடயமா வந்து இவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது இவங்க பெண்களுக்கு செய்யற அநியாயம் மட்டும் இல்ல, ஒட்டுமொத்தமா இந்த சமுதாயத்துக்கு ஒரு செய்யற மிகப்பெரிய ஒரு அநியாயம். ஏண்டா இந்த சமுதாயம் அப்படின்னு சொல்றது அழகா இல்லாட்டி அது சீரழிஞ்சு போயிட்டு இல்லையா இந்த உலகமே. சோ அந்த கட்டமைப்புன்னு சொன்னா சமுதாயம் அப்படின்னு சொல்றது ஒரு சீரா வாரத்துக்கு ஒரு மிக முக்கியமான விஷயம் தான் இந்த பெண்கள் சொல்றது. சோ இந்த மாதிரி பெண்களை வந்து கூட்டிட்டு வந்து ஆட வைக்கிறதுனால இன்றைக்கு என்னன்னு கேட்டா டெஸ்ட் டியூப் பேபி அது இது எங்கட அழகா குறைச்சிக்க கூடாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு கலாச்சார சீர்கேடு வந்து உருவாக்கிட்டு வராங்க. இதுக்கு பின்னுக்கு யூதர்களோட சூழ்ச்சி இருக்கு. சோ இந்த மாதிரி அரைக்குறை ஆடையுடன் ஆடக்கூடிய இந்த பெண்கள், இந்த மாதிரி இந்த கலாச்சார சீர்கேடு உருவாக்கக்கூடிய அனைத்து விதமான சூழ்ச்சி இந்த மூவிகள் இருக்கு. எல்லா இடத்துலயும் சிகரெட் குடிப்பானுங்க, எல்லா இடத்துலயும் சாராயத்தை குடிப்பானுங்க, எங்க பார்த்தாலும் வாயில சொல்ல இல்லாத அளவுக்கு இருக்கு. இந்த மாதிரி ஒரு மிக அசிங்கமான விறுவிறுப்பத்தக்கமான செயல்கள் தான் இந்த படத்துல வந்து அதிகமா இருக்கு. சோ இந்த மாதிரி படங்களை தான் அந்த புனிதமான முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தீன நிலைநாட்டின இடத்துல வந்து கொண்டு காட்ட போறாங்க. சரியா? ஒட்டுமொத்த உலகத்துக்குமே வழிகாட்டி கிப்லா, அதாவது இங்கிட்டு சொல்றதா அங்கிட்டு சொல்றதா இல்ல, ஒட்டுமொத்த உலகத்துக்குமே உண்மையான வழிகாட்டுதல். அதாவது அரசியல் ரீதியாகவும் சரி, ஆன்மீக ரீதியாகவும் சரி இருக்கக்கூடிய இடத்துல அந்த ஆன்மீக துறைக்கும் அரசியல் துறைக்கும் கேவலம் அளிக்கிற ஒரு செயலா தான் இதை வந்து நான் மட்டும் இல்ல உலகத்துல பல பேர் பாக்குறாங்க. 2018 வரைக்கும் சவுதி அரேபியாவில் இந்த மாதிரி திரைப்படங்கள் மக்களுக்கு வந்து பப்ளிக்கா வந்து காட்டுறது முற்றிலும் தடை செய்யப்பட்டிருந்த போது இந்த முகமது பின் சல்மான் வந்து 2018க்கு போறோம் அதை தொடர்ந்து ஒட்டுமொத்த சவுதி அரேபியா வந்து இப்ப பல்கி பெருகிட்டு இருக்கு. 500-600 சினிமா தியேட்டர் அப்படி இப்படின்னு போயிட்டு இருக்குது. இந்த மாதிரி விஷயங்கள் ஒன்று இல்ல ரெண்டு இல்ல, இந்த கலாச்சார சீர்கேடுகள் அது மட்டும் இல்லாம எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா சொல்லிட்டே போயிடும். இந்த கிட்டத்தட்ட நாங்க ரியாத்ல கூட பார்த்தோம், இந்த ஜெனிஃபர் லோபேஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவளும் இன்னொரு அந்த பாடகியை குழந்தை வச்சுக்கிட்டு அரைக்குறை ஆடையுடன் ஒரு கௌபத்துல்லா மாதிரியே கட்டி வச்சுக்கிட்டு அந்த கௌபத்துல்லாவுக்கு மேல ஜெனிஃபர் லோபேஸ் ஆடுற மாதிரி அரைக்குறை ஆடைகளுடன் கௌபத்துல்லா சுத்தி நாங்க தவாஃப் வருவோம் இல்லையா, அதே மாதிரி தவாஃப் வர மாதிரி அரைக்குறை ஆடைகளுடன் இவங்க கேட்வாக் போனாங்க. அதை பார்த்துட்டு இருந்தது முஸ்லீம்கள் தான் முன்னுக்கு, வேற யாருமே இல்லை. சவுதி அரேபியா கூடிய அந்த குடிமக்கள் இந்த மாதிரி அவங்க குஷியா இருப்பாங்க எப்பயுமே ரியாத் வாசிகள். முக்கியமா அந்த ஹலோவின் இருக்கு இல்லையா, அதாவது சைத்தானுடைய ஒரு கலாச்சாரம் இந்த நவம்பர் மாசம் செலிப்ரேட் பண்ணுவாங்க.
ஒரு மாதிரி அசிங்கமான மூஞ்சிங்களை போட்டுக்கிட்டு ரத்தம் வடிகிற மாதிரி நாக்க தொங்க போட்டுக்கிட்டு அந்த மாதிரி அப்படி ஒரு சந்தோஷம். இப்போ இந்த ஹொலோவினியை வந்து சவுதி அரேபியாவில் வந்து காலங்காலமாக செஞ்சுட்டு வராங்க. அது ஒரு பழக்கமாக போயிட்டுருச்சு. அதுலேயே முஸ்லீம்களுக்கு வந்து எந்த ஒரு சரிச்சலுமே இல்லாமல் இஸ்லாம் மார்க்கம் கீர்க்கும் அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. இது முக்கியமாக அந்த பெலஸ்டைனில் கூடிய முஸ்லீம் அளிக்கிறாங்க இல்லையா, அந்த கவலையே இல்லை விலங்கு படுற மாதிரி எனக்கு என்ன விலங்கல்ல. ஸோ இந்த மாதிரி எல்லாம் இவங்க செஞ்சுட்டு வராங்க. இதில் முக்கியமாக ஜெனிஃபர் லோபெஸ் ஒரு வேலை செய்வாங்க. அவங்க ஸ்டேஜில் வரும்போது ஒரு வால் ஒன்று கட்டிட்டு வருவாங்க இடுப்பில். அந்த வால் எந்த வால்னு கேட்டால் உலகத்தில் எத்தனையோ வால் இருக்கும் போது அலிகலியெல்லாம் ஒன்று இருக்காங்க இல்லையா, அவங்களோட ஒரு ஸ்பெசிஃபிக் வால் ஒன்று இருக்கு, இரட்டை முனை வால். அந்த வாலை வந்து இடுப்பில் கட்டிட்டு வருவாங்க. அதனால அவங்க கொடுத்த மெசேஜ் இந்த சமுதாயத்துக்கு மிக பெருசு. எத்தனை பேர் நோட் பண்ணாங்கன்னு தெரியாது. அது மட்டும் இல்லாமல் அவங்க திரும்பி போகும்போது ஒரு இடத்துல முஸ்லீம்களை பார்த்துருக்கக்கூடிய சவுதி முஸ்லீம்களை பார்த்து இப்படி ஷூட் பண்ணிட்டோம், அதாவது நாங்கள் உங்களை வீழ்த்திட்டோம், எப்படி தீனின் படி நாங்கள் உங்களை வீழ்த்திட்டோம், சரியா. இங்க முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாரு, அப்ப அந்த அலி ரலியல்லாஹு அன்ஹு ஹைபர்ல யூதர்களை விரட்டிட்டு வெற்றி பெற்றாரு. அதுக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய கலாச்சார ரீதியா இருந்தாலும் சரி, அறிவியல் ரீதியா இருந்தாலும் சரி, பொருளாதார ரீதியா இருந்தாலும் சரி, அரசியல் ரீதியா இருந்தாலும் சரி, மக்கள் அதாவது இந்த ஆன்மீக துறையில இருந்தாலும் சரி, மிகப்பெரிய அளவில் ஒரு வளர்ச்சி அடைந்த சமுதாயமா நீங்க இருந்தீங்களே. பெண்களை மிக அழகாக பேணி பாதுகாத்து மிகவும் சந்தோஷமா வைக்கக்கூடிய, நைட் 12 மணிக்கு இருந்தாலும் பாதுகாப்பா 10 கிலோ நகையா போட்டு போனாலும் யாருமே கிட்ட கூட வரையில ஒரு நிலைமையில ஒரு பெர்ஃபெக்டான ஒரு சொசைட்டியை கட்டி எழுப்பி வச்சிருந்தீங்களே, அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. இனி இங்க சைத்தானுடைய கலாச்சாரம் தான் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க உங்களை இந்த விஷயத்துல மேலோங்கிட்டோம்னு சொல்லிட்டு ஒரு மறைமுகமான மெசேஜை வந்து ஜெனிஃபர் லோபெஸ் வந்து அழகா கொடுத்துட்டு போவாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கட்டாயம் நாங்க நோட் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இந்த முகமது பின் சல்மான் செஞ்சுட்டு என்ன சொல்றாருன்னு கேட்டா, இந்த க்ரூட் ஆயில மட்டும் நாங்க நம்பி இருக்க கூடாது. ஏன்னா அது இல்லா போச்சுன்னு சொன்னா பாருங்க, எங்களுக்கு மிகப்பெரிய நாங்க ஒரு சொர்க்கத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோம், எங்களுக்கு அந்த சொர்க்கம் இல்லா போயிட்டோம். அதனால நாங்க இப்ப முன்னேற்பாடு செஞ்சு என்ன செய்யணும், புதிய புதிய விஷயங்கள் நாங்க கண்டுபிடிக்கணும். வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்களை வந்து ஈர்த்து சவுதி அரேபியாவுக்கு வரக்கூடிய ஒரு குட்டி துபாயா நாங்க இருக்கக்கூடாது, மிகப்பெரிய ஒரு துபாயா வந்து நாங்க மாத்தணும். அவங்க புர்ஜ் கலிஃபா கட்டிருக்காங்களா, நாங்க கிங்டம் ஆஃப் டவர் கட்டி முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுமை நாளில் போட்டு பில்டிங் கட்டணும்னு சொன்னாங்களே, அந்த ஹதீஸை நாங்க வந்து உண்மைப்படுத்துற வேலையும் நாங்க செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வேலையில செய்யறாங்க. 2030 அப்படின்ற மிஷன்ல இந்த மாதிரி சினிமா தியேட்டர், நியோம் சிட்டி, வெளிநாட்டு பாடிகளை கொண்டு வந்து ஆட வைக்கிறது. அது மட்டும் இல்லாம பேகனிசம், செட்டானிசம், த ஹலோவின், சிறுக்கு, வட்டி, குஃப்ரு எல்லாமே கொண்டு வந்து சவுதி அரேபியாவில் வச்சுட்டாங்க. இவங்களை அல்லாஹ் தான் பாதுகாக்கணும். இந்த இடத்துல எனக்கு ஒன்றே ஒன்று நினைவு வருது, என்னன்னு கேட்டா, முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யமனுக்கு துவா கேட்டாங்க. அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ஷாமினா வ ஃபீ யமனினான்ற துவா. இந்த துவாவுல கேட்கும் போது நஜிது வாசிகள் கிட்ட வைப்பாங்க, சரியா. அந்த நஜிது வாசிகள் சொன்னா இன்னைக்கு இந்த ரியாதிக்கு இதுல 1924 வரைக்கும் நீங்க வேர்ல்ட் மேப்ல போயிட்டு பாத்தீங்கன்னு சொன்னா அது நஜித் அப்படின்னு சொல்லிக்கும். அதுக்கு பிறகு முஸ்லீம்கள் அடையாளம் கண்டு எங்களை வெறுத்துருவாங்களோ, முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன நஜித் இதுதான் சொல்லி அடையாளம் கண்டுவாங்க சொல்லிட்டு இவங்க மன்னர் ஆட்சி எப்ப கொண்டு வச்சாங்களோ அதுக்கு பிறகு இதை ரியாத் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட்டுக்கு இந்த பேரை மாத்தினாங்க, சரியா. ஆனா அந்த நஜிது வாசிகள் அந்த இடத்துல முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷாமுக்கும் யமனுக்கும் துவா கேட்கும் போது யார் ரசூலல்லாஹ் எங்கள் நஜிதுக்குன்னு கேட்கறவங்க யாரு, நஜிது வாசிகள் கேட்கறாங்க. அந்த ஹதீஸ்ல எப்படி இருக்கு, எங்கள் நஜிதுன்னு சொல்லி, சரியா. இப்ப எங்கள் நஜிதுன்னு சொல்லி கேட்கறவங்க நஜிது வாசிகள் ரியாத்ல இருக்கிறாங்க. ஈராக்குக்கு எங்கள் நஜிதுன்னு சொல்லி கேட்க மாட்டாங்களே, இல்லாட்டி ஷியாக்களுக்கு வந்து அப்படி கேட்க மாட்டாங்களே. அப்படி இருக்கும்போது அது நஜிது ரியாதை பத்தி கேட்கறாங்க. அப்ப முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கர்னு ஷைத்தான், ஷைத்தானுடைய காலகட்டம் அங்க இருந்த உதயமாகும். இது நான் சொல்லல, ஷேக் நுஸ்ரான் பின் நூரி அவங்க சொன்னது, சரியா. அவங்க மறைச்சிட்டாங்க, அல்லாஹ் அவங்களை புரிஞ்சுக்கிறனும். உண்மையை சொல்லக்கூடிய ஒரு தைரியமான மனிதராக அவர் வந்து மறைச்சாரு. இதுக்கு பின்னுக்கிற சூழ்ச்சியை நாங்க விளங்கி முஸ்லீம்கள் நாங்க ஒன்றாய்க்கிறதுக்கு நாங்க கட்டாயம் வேலை செய்யணும். அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் தான் நாங்க இருக்கிறோம். நாங்க பிரிஞ்சோம், நாங்க செத்தோம். இந்த மாதிரி குளோபலி நடக்கக்கூடிய முக்கியமான ஈவெண்ட்ஸ், அது மட்டும் இல்லாம முக்கியமான சில சூழ்ச்சிகள், இதெல்லாம் நாங்க ஆதாரத்துடன் பார்க்கறதுக்கு இந்த குளோபல் டூடியான் அப்படின்னு சொல்லக்கூடிய யூடியூப் சேனலோட சப்ஸ்கிரைப் பண்ணி கனெக்டட் ஆவீங்க. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும்.